நல்ல தகப்பனே, சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். தேவனாகிய கர்த்தர் எங்களோடு கூட பேசுவீராக, இடைபடுவீராக. ஆவியானவர் வசனத்தை எங்களுக்கு போதிப்பீராக. நாங்கள் கற்றுக்கொண்டு ஆண்டவரை அதன்படி நடக்க எங்களுக்கு கிருபை தருவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல, ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கியிருங்கள் அப்படின்னு சொல்லி வாசிச்சோம். பொதுவா நம்ம எல்லாருக்குமே உயர்த்தப்படணும் அப்படிங்கிறது ஒரு ஆசை இல்லையா? யாருமே ஆசீர்வதிக்கப்படாம இருக்கணும்னு நினைக்க மாட்டோம். எல்லாருமே ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். அது ஒரு இயல்பு. தேவனும் அதை விரும்புகிறார். தேவன் நம்ம தரித்திரத்தில் இருக்கணும், இல்லை ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்கணும்னு கர்த்தர் சொல்றதில்லை. ஆனால் தேவன் உயர்த்துகிற உயர்வு, தேவன் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம், அது ரொம்ப முக்கியம். நம்ம ஆசீர்வாதத்தில் பலவிதமான உயர்வுகளை நாம் பார்க்கிறோம். எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்குது. இப்போ படிக்கிற பிள்ளைங்களுக்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கிளாஸ் முடிச்சு அடுத்த கிளாஸ்க்கு நம்ம ப்ரொமோஷனுக்கு போகணும் அப்படின்னு இருக்கு. ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம்னா ஒரு பிஸ்னஸில் அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகி பெருசாக போகணும் அப்படின்னு சொல்கிறோம். ஒருவேளை நாம் ஊழியத்தில் இருக்கிறோன்னா ஊழியத்தின் காரியங்களில் அடுத்தடுத்து ஒரு வளர்ச்சி இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறோம். உண்மை, தேவன் வளர்ச்சியின் ஆண்டவர், பலுகி பெருக பண்ணுகிறவர். ஆண்டவர் சொல்லும் போதே அப்படிதான் சொன்னார், நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் அப்படிதான் சொல்லி இருக்கிறார், மல்டிப்ளிகேஷன். ஆனால் இந்த உயர்வு தேவன் கொடுக்கிற உயர்வாக இருக்கணும். ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கியிருங்கள். இந்த உயர்வை அடைவதற்கு தேவன் மூலமாக நாம் உயர்வடைகிறோமா, அல்லது இந்த உயர்வை நாம் எப்படி அடைகிறோம்ங்கிறதா கேள்வி. ஆனால் உயர்வு என்பது வசனம் சொல்லுது தேவனால் வரக்கூடியதாக இருக்கிறது. பல நேரத்தில் உயர்வு பல விதமாய் வரும். மனுஷரால் வரும், அல்லது நம்முடைய டேலண்டால வரும். நம்ம டேலண்ட்டே நல்லவே நீங்கள் பாடினீங்கன்னு சொன்னால் உடனடியாக, அதுவும் இப்போ இந்த கடைசி காலத்தில் மீடியா இருக்கும்போது டக்குன்னு உயர்வு ஒன்று வருது. இப்போ யாராவது நல்ல ஒரு பெரிய மனுஷனை உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா, இப்போ ஒரு பெரிய மந்திரியோடைய பையன் அப்படின்னா அவருடைய பையன் சீக்கிரம் மந்திரி ஆயிடுவார். ஏன்னா அப்பா தெரிஞ்சவராக இருக்கிறார். அதனால அவர் என்ன ஆயிடுறாரு, டக்குன்னு மேலே வந்துடுறாரு. ஒருவேளை அவரை விட எக்ஸ்பீரியன்ஸ், அவரை விட சீனியர், அவரை விட டேலண்ட் ஆனவங்க இருந்தாலும் கூட டக்குன்னு இவரை கொண்டு என்ன பண்ணிடுறாங்க, மேலே உட்கார வச்சுறாங்க. என்ன ரீசன் அப்படின்னா, அப்பா தெரிஞ்சவர், எங்க அப்பா மேலான இடத்துல இருக்கிறார். இந்த மாதிரி உயர்வு பல வகைகள்ல இருக்கு. நம்ம டேலண்ட் வழியாகவும் வர்றது இருக்குது, இந்த மாதிரி உயர்வும் வருகிறது இருக்குது. ஆனால் வேதம் சொல்லுது கர்த்தரால் உயர்த்தும்படிக்கு காத்திருங்கள்னு இருக்கு. கர்த்தர் உயர்த்துகிற வரைக்கும் என்ன செய்ய வேண்டியிருக்கு, காத்திருக்கு. இந்த காத்திருத்துதல், கர்த்தர் உயர்த்துகிற வரைக்கும் காத்திருத்தல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா மற்ற உயர்வு இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கும் கர்த்தர் உயர்த்துறதுக்கும் நல்ல டிஃபரன்ஸ் இருக்குது. அதுக்கு ஒரு டிஃபரன்ஸ் இருக்குது. நாம மனுஷன் மூலமாக உயர்த்தப்படுவதையோ அல்லது வேற மூலமாக உயர்த்தப்படுவதையோ விரும்புகிறோம். ஏன்னா நம்ம இந்த பூமியில இருக்கும்போது அது நம்ம ஒரு உயர்வை ஒரு வாழ்க்கையில ப்ராசஸா பார்க்கிறோம். நம்ம வாழ்க்கையில உயர்வு ஒரு ப்ராசஸ் பார்க்கிறோம். ஆனால் தேவன் சொல்றாரு, அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்க, ஏற்ற நேரத்தில் உயர்த்துவேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த உயர்வுக்கான ஒரு காரியம் எதன் மூலமாக வரணும் அப்படின்னு சொல்லி வாசிங்க. தானியேல் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. பொருளை வெளிப்படுத்தவும் கருகலானவைகளை தெளிவிக்கவும் உன்னாலே கூடும் என்று உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். இப்போதும் நீ இந்த எழுத்தை வாசிக்கவும் இதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்கவும் உன்னாலே கூடுமானால் நீ இரத்தாம்பரமும் கழுத்திலே பொற்சரப்பணியும் தரிக்கப்பட்டு ராஜ்யத்திலே 3ஆம் அதிபதியாயிருப்பாய் என்றான். இது யாரை பார்த்து சொல்ற வார்த்தை அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெல்ஷாத்சார் தானியேலை குறித்து சொல்லப்படுகிறதான ஒரு வார்த்தை. பெல்ஷாத்சார் யார் நமக்கு தெரியும், பாபிலோன் சாம்ராஜ்யத்துல நேபுகாத் நேச்சாருக்கு பிறகு வந்ததான ஒரு ராஜா. இவரை குறித்து சொல்லும் பொழுது, இவர் தன்னுடைய ராஜ்யபாரத்தில் இருக்கும் பொழுது ஒரு காரியத்தை கர்த்தர் அங்க எழுதுறார். அதாவது நம்ம ஆண்டவருடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, யாருக்கு எப்படி புரியுமோ அப்படி அவங்களுக்கு உணர்த்துவார். ஆனா அவங்களுக்கு புரியறத தேவ மனுஷன் வழியா தான் புரிய வைப்பார். இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. நேபுகாத் நேச்சாருக்கு சிலை வழிபாடுல ரொம்ப ஈடுபாடு. அதனால அவங்ககிட்ட எதன் வழியா பேசினார்னா, ஒரு பெரிய சிலையை வச்சு பேசுறாரு. ஆனால் இவனுக்கு வேறொரு வெளிப்பாடு. பெல்ஷாத்சாரை குறித்து படிக்கும் பொழுது சரித்திரத்தில் இருக்கு. ஏன் இந்த கை உறுப்பை வச்சு கர்த்தர் எழுதினார்னா, பாபிலோன்ல இன்னொரு முறை இருக்குது. அதாவது ஜோசியக்காரங்களாம் ஜோசியம் பார்க்குறாங்கல்ல. இப்போ நம்ம ஊரில் ஜோசியம் பார்க்கறதுக்கு ஒவ்வொரு மெத்தட் வச்சுருக்காங்கல்ல. அதாவது கிளியிலேருந்து கம்ப்யூட்டர் வரைக்கும் நமக்கு இருக்குது ஜோசியம் பார்க்கறதுக்கு இல்லையா. பாபிலோன்லேயும் அந்த மாதிரி நிறைய உண்டு. அதில் ஒன்று என்னன்னா, ஊருக்கு நடுவில் ஒரு பெரிய செவரு கட்டியிருப்பாங்களாம்.
அந்த செவுத்துல என்ன பண்ணுவாங்களா, ரத்தத்தை எடுத்து இப்படி ஊத்துவாங்களாம். ஊத்துனா ஆட்டு ரத்தத்தையோ மாட்டு ரத்தத்தையோ எடுத்து அப்படி ஊத்துவாங்களாம். ஊத்தின உடனே அந்த ரத்தம் வந்து ஒரு ஒரு இமேஜா இருக்கும்ல, ஈரம் அப்படியே ஒரு இமேஜா மாறும்ல, அதை பார்த்து அந்த ஊர்ல இருக்கிற ஜோசியக்காரர்கள் அல்லது மந்திரவாதிகள் என்ன செய்வாங்களா, ஒரு மெசேஜ் சொல்லுவாங்களாம். இது இப்படி வந்திருக்கு, அதனால இப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம கை ரேகையை பார்த்து சொல்ற மாதிரி, உங்க ரேகை இந்த மாதிரி இருக்கு, இப்படி போகுது, அதனால உங்க வாழ்க்கை இப்படி இருக்கும்னு சொல்ற மாதிரி பாபிலோன்ல சொல்லுவாங்களாம். அப்போ பெல்ஷாத்சார் அதை நம்பக்கூடியதான ஒரு மனுஷனாக இருந்திருக்கிறான். அதனால அவங்ககிட்ட எப்படி பேசணும்னா, அந்த ரத்தம் செவுத்துல இருக்கிற மாதிரியே தான் பேசணும். அப்பதான் அவன் என்ன செய்வான், அதை நம்பக்கூடியவனாக இருப்பான். அதனாலதான் அவன்கிட்ட அப்படி பேசினாருன்னு ஒரு கமெண்ட்ரியில் இருக்கு. இப்போ செவுத்துல கை வந்து எழுதிருச்சு. இப்போ பெல்ஷாத்சார் அதை பார்த்துட்டாரு. பார்த்தது மட்டுமல்ல, அதை தெரிவிக்கிறது யாருன்னு சொல்லிட்டாரு. இப்போ அதை தெரிவிக்கிற ஆளு தானியேலும் வந்துட்டாரு. ஆனால் தானியேலை பார்த்து அவர் ஒரு ஆசீர்வாதமான வார்த்தைன்னு வச்சுக்கோங்களேன், ஆசீர்வாதமான வார்த்தையை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இதை மட்டும் நீ எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா நீ இந்த தேசத்தில் என்னவாக இருப்ப, 3வது அதிபதியாக இருப்பார். அதுக்கு ஒரு காரணமும் சொல்றாங்க. என்னன்னா, பாபிலோன் சாம்ராஜ்யம் மொத்தத்துக்கும் ஒரு ராஜா இருந்தாரு. இவரை அந்த மாகாணத்துக்கு மட்டும் ராஜாவா வச்சிருந்தாங்க. 2வதாக அவர் இருந்தாரு. ஸோ தானியேல் அவருக்கு கீழே இருந்தாரு. ஸோ 3வதாக அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ அதை சொன்ன உடனே ஒரு பெரிய ஆசீர்வாதம். யோசிச்சு பாருங்க, ஒரு நாட்டுக்கே ராஜாவா மாறுறோம், 2nd பிளேஸுக்கு 3rd பிளேஸ்க்கு வரோம், 3வதாக நீ இருப்பாய் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் தானியேல் சொல்ற வார்த்தை என்ன? அடுத்த வசனம் வாசிங்க பார்ப்போம். அப்பொழுது தானியேல் ராஜ சமூகத்தில் பிரதியுத்தரமாக, உம்முடைய வெகுமானங்கள் உம்மிடத்திலேயே இருக்கட்டும், உம்முடைய பரிசுகளை வேறொருவனுக்கு கொடும். இந்த எழுத்தை நான் ராஜாவுக்கு வாசித்து இதன் அர்த்தத்தை தெரிவிப்பேன். என் வேலையை நான் கரெக்டாக செஞ்சிருவேன். தானியேல் சொல்றாரு, நான் அதுக்காக ஆள் தான் இங்க. ஏன்னா அவனை எதுக்காக வச்சாங்கன்னா, அந்த ஊர்ல இந்த மாதிரி காரியங்கள் ராஜாவுக்கு சொப்பனங்கள் வரும்போது விளக்கி சொல்றதுக்கு தான் வச்சிருந்தாரு. யாரு? நேபுகாத்நேச்சார். இப்போ அவர் சொல்றாரு, நான் என் வேலையை செஞ்சு கொடுக்குறேன் உனக்கு, ஆனால் உங்களுடைய வெகுமானங்கள் உங்ககிட்டே இருக்கட்டும், உங்களுடைய ஆசீர்வாதத்தை வேற எவங்கிட்டே எடுத்து கொடுங்கிறார். இப்படி ஒரு ராஜா கிட்ட பேச முடியுமா? இந்த மாதிரி நம்ம சொல்ல முடியுமா? அதுவும் சொல்ற ஆசீர்வாதம் ராஜ்யத்திலே 3வது பிளேஸ், 3வது இடத்துக்கு எனக்கு உயர்த்திடுறாரு. அப்படின்னா யோசிச்சு பாருங்க, தானியேலுடைய இதை காருங்க, பொற்சனிட்டு கழுத்துல ஒரு பெரிய கோல்டு செயினை ஒன்று போட்டு பொற்சனிட்டு போற இடத்துலலாம் தானியேல் வந்து எப்படி ஆயிடுவாரு? ராஜாவுக்கு அடுத்த பிளேஸுக்கு ஆயிடுவார். யோசிச்சு பாருங்க, பிரதமருக்கு அப்புறம் நிதித்துறைக்கு அப்புறம் பொதுப்பணித்துறை இப்படிலாம் சொல்லுவாங்க. எந்த துறை மந்திரி வந்தாலும் ஒரு மரியாதை வருது இல்ல, இவர் ராஜாவுக்கு அடுத்த பிளேஸ்க்கு வராரு, 3வது பிளேஸ்ல இருக்கிறாரு. இப்போ அந்த ஆசீர்வாதத்தை தானியேல் சொல்றாரு, தேவையில்லை நீயே வச்சுக்கோ அப்படிங்கிறார். எவ்வளவு பெரியதான ஒரு பதில்! இன்னைக்கு நாம இந்த உயர்வை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு உயர்வை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். எந்த இடத்துல, எந்த ஆபீஸ்ல எப்படியாவது உயர்ந்தா போதும், மேல வந்துட்டா போதும், அதுக்கு என்ன நடந்தாலும் சரி, யார் உயர்த்தினாலும் சரி. தானியேல் இந்த சூழ்நிலை வரும்போது தூக்கி போடுவதற்கு அவன் ரெடியாக இருக்கிறான். உங்களுடைய வெகுமானங்கள் என்ன செய்யட்டும், உங்ககிட்டே இருக்கட்டும், இந்த ஆசீர்வாதத்தை வேற எவனுக்கிட்டே கொடு. இது எதற்காக தானியேல் இதை வேண்டாம் என்றார் தெரியுமா? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. வாசிங்க 5ஆம் அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது எருசலேமில் உள்ள தேவனுடைய வீடாகிய ஆலயத்திலிருந்து எடுக்கப்பட்ட பொற்பாத்திரங்களை கொண்டு வந்தார்கள். அவைகளில் ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் அவனுடைய மனைவிகளும் அவனுடைய வைப்பாட்டிகளும் குடித்தார்கள். யார் இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவன் தெரியுமா? என் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரத்தினுடைய மேன்மையை தெரியாதபடிக்கு என் தேவனை கனவீனப்படுத்துகிறவனுடைய ஆசீர்வாதம் எனக்கு தேவையில்லைன்னு அர்த்தம். இன்னைக்கு நம்ம யாரோட ஆசீர்வாதத்தை விரும்புறோம்? அவன் கொடுக்கிறவன் எப்பேற்பட்டவனா இருந்தாலும் சரி. நம்ம ஆண்டவருடையதான ஒரு கான்சியஸ் என்ன தெரியுமா? காணிக்கை பணம் கூட, தப்பான காணிக்கை பணம் உள்ள வந்துடக்கூடாதுங்கிறாரு. தப்பான பணம் என்ன செஞ்சிடக்கூடாது? உள்ள வந்துடக்கூடாது. விபச்சார பணம் உள்ள வந்துடக்கூடாது. விபச்சாரி பணம் உள்ள வந்துடக்கூடாது. எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. ஏன்னு சொன்னா, தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு ஒன்றும் முடியாத தேவன் அல்ல. மனுஷன் மூலமாக தவிர என்னால ஆசீர்வதிக்க முடியாதுப்பா, சரி யார் மூலியமா ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்ற தேவன் அல்ல. தேவன் எப்படிப்பட்ட தேவன் தெரியுமா? உன்னை ஆசீர்வதிக்கணும், ஆனா அந்த ஆசீர்வாதத்துல ஒரு முறை இருக்கணும், ஒரு பரிசுத்தம் இருக்கணும். அந்த ஆசீர்வாதம் என்னிடத்திலிருந்து வந்ததாக இருக்கணும். என்னை கனவீனப்படுத்துகிற ஒருத்தன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நீ வாங்குறையா இல்லையான்னு கர்த்தர் பார்க்கிறார். ஆனா இதே தானியேல் தான் நேபுகாத்நேச்சார் ஆசீர்வாதத்தை கொடுக்கும்போது வாங்கி கொண்டார். நேபுகாத்நேச்சார் ஆசீர்வாதத்தை என்ன பண்றாரு? கொண்டாந்து உட்கார வச்சிட்டாரு. எங்க உட்கார வச்சிட்டாரு? ராஜாவின் கொலு மண்டபத்தில் அப்படின்னு சொல்லி
2ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனத்துல இருக்குது தானியேல் புஸ்தகத்துல. ஆனால் அதை அக்செப்ட் பண்ணி கொண்டதான தானியேல், சரின்னு சொல்லிட்ட தானியேல். ஏன் அதை சரின்னு சொன்னான் தெரியுமா? நேபுகாத்நேச்சார் சொல்றாரு, பரலோகத்தின் தேவனை அல்லாமல் வேறொரு தேவன் இல்லை. வரக்கூடிய ஆசீர்வாதம் எப்படி வருகிறது? என் தேவனை மகிமைப்படுத்துகிற வருகிறது. என் தேவனை ஒருத்தன் தூஷிச்சுட்டு எனக்கு அவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறானா, அந்த ஆசீர்வாதம் எனக்கு தேவையில்லை. என் தேவனை அருவருக்கிற ஒருத்தன், என் தேவனால் அருவருக்கப்படுகிற ஒருத்தன் ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கிறான் என்றால் எனக்கு அது தேவையில்லை. அந்த உயர்வு எனக்கு அவசியம் இல்லைன்னு அர்த்தம். இந்த வைராக்கியம் வேணும். எப்ப யார் எது கொடுக்குறாங்களோ உடனே, யார் எது கொடுத்தாலும், எப்பேற்பட்டவங்க கொடுத்தாலும், யார் கொடுக்கிற காசு எதை பத்தி கவலையே கிடையாது. தேவனை தூஷிச்சுட்டு ஒருத்தன் ஆஃபரிங் கொடுக்குறானா தேவையே கிடையாது. தேவனை பத்தி இவன் பாருங்க, பெல்ஷாத்சார் செய்வான். பாத்திரத்தை எடுத்து அவன் என்ன செஞ்சானா, மனைவிகளோடு கூட வைப்பாட்டிகளோடு உட்கார்ந்து குடிக்கிறானா. ஆனா இதே நேபுகாத்நேச்சார் அந்த பாத்திரத்தை கொண்டு போய் தன்னுடைய ஆலயத்தில் வைத்தான் இருக்கான். அதுக்கு அவருடைய மரியாதையை அவன் கொடுத்தான். அதனாலதான் தானியேல் அவங்கிட்ட ஆசீர்வாதத்தை அக்செப்ட் பண்ணி கொண்டான். இன்னைக்கு தேசத்தில் 3ஆவதாக இருக்கிறேன் என்று சொன்னாலும் கூட நமக்கு ஒன்று தெரியணும், எதை எங்கே வைக்கணுமோ, எதை வேணும்னு சொல்லணும், எதை வேணான்னு சொல்றதுக்கு நமக்கு தெரியணும். பல நேரங்களில் சூழ்நிலைகளை கர்த்தர் நமக்கு சோதிச்சு கூட பார்ப்பாரு. அவங்க சொல்லுவாங்க, அவங்க கொண்டு வந்து கொடுப்பாங்க. நான் சொல்றது வெறும் புறஜாதியரை பற்றி பேசல, நம்ம ஆட்களை பற்றியே சொல்கிறேன். ஆண்டவருக்கு அருவருப்பானவங்களா இருப்பாங்க, தப்பாக சம்பாதிப்பாங்க. அவங்க சம்பாதிக்கிற சம்பாதியம் கர்த்தருக்கு முன்பாக உண்மை உள்ளதாக இருக்காது. ஒருவேளை லஞ்சம் வாங்கினதாக இருக்கும், மேபி வேற ஏதாவது இருக்கும். அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் சொல்லுவார், அவங்ககிட்ட வாங்காதன்னு. ஆண்டவர் நமக்கு காரணம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன் வாங்கக்கூடாது சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆண்டவர் சொல்லுவார் வாங்காத அப்படின்னா வாங்கக்கூடாது, அவ்வளோதான். சில நேரத்தில் வாங்குன்னு சொன்னார்னா வாங்கிக்கணும், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சில நேரத்தில் வித்தியாசமாக இருக்கும். அந்த பட்டணத்தில் நீங்கள் கொள்ளையிட்ட பொருளை எல்லாம் கொண்டு வந்து தேவனுடைய ஆலயத்தில் வச்சிருங்க பாரு. அங்கே அது என்னவாயிடும் பாரு, பரிசுத்தமாயிடும் பாரு. சிலத்தை சொல்வாரு, அந்த பட்டணத்தில் இருக்கிற ஒரு துணியை கூட நீ எடுக்கக்கூடாதும் பாரு. அவங்க செஞ்ச காரியம் உங்களுக்கு தெரியும், எரிகோல எதையுமே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிடுவாரு. அந்த மாதிரி ஆண்டவர் சில இடத்துல வாங்கு, சில இடத்துல வாங்காத, சில இடத்துல செய், சில இடத்துல செய்யாத. நாம சில நேரத்தில் ஊழியத்தின் தேவை அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையோட தேவை அல்லது நம்மளோட உலக பிரகாரமான ஒரு உயர்வு, இதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? அப்படியே தப்பான ஆளாக இருந்தாலும் தெரியும், நல்லா தெரியும். அவங்க சொல்லுவாங்க, இந்த ஆள் கூடலாம் இருக்க வேண்டியிருக்கு, வேற வழி இல்லை, வேற சூழ்நிலை இல்லை, அதனால இங்கே இருக்கிறேன். ஆண்டவர் சொல்ல, அப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தூக்கி போட்டு போயிட்டே இருக்கணும், தைரியமா சொல்லலாம். அவன் சொல்றான் பாருங்க, தானியேல், உம்முடைய ஆசீர்வாதம் உம்முடைய இருக்கட்டும். நீ கொடுக்குற வெகுமானத்தை வேற யாருக்காவது கொடுங்க, எனக்கு ஒன்றும் தேவையில்லைன்னாங்க. ஆனால் பெல்ஷாத்சார் என்ன பண்ணான் தெரியுமா? வாசிங்க 5:29 வாசி. அப்பொழுது பெல்ஷாத்சார் தானியேலுக்கு இரத்தாம்பரத்தையும் அவனுடைய கழுத்தில் பொற்சர பணியையும் தரிப்பிக்கவும், ராஜ்யத்திலே அவன் 3ஆம் அதிகாரியாயிருப்பவன் என்று அவனை குறித்து பறைமுறையிடவும் கட்டளையிட்டான். அந்த உயர்வை அவன் கொடுத்துட்டான் பாருங்க. இவன் வேணான்ட்டான். இவன் என்ன செஞ்சுட்டான்? வேணான்ட்டான். அவன் சொல்லிட்டான், நான் சொன்னது படி. அது ராஜாவுடைய குவாலிட்டி, ராஜாவுடைய குவாலிட்டி. நான் சொன்னது நான் செய்வேன், வச்சுக்கோப்பா. சில நேரத்தில் ஆசீர்வாதம் அப்படித்தான். நம்ம வேணானாலும் என்ன செஞ்சிடும், வந்துடும். ஆண்டவர் சில இடத்துல கொண்டு போய் உட்கார வச்சிடறாரு, கொடுத்துறாங்க. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் அந்த ஆசீர்வாதம் எப்பேற்பட்டதுன்னு. அடுத்த வசனம் வாசிங்க. அன்று ராத்திரியிலே கல்தேயரின் ராஜாவாகிய பெல்ஷாத்சார் கொலை செய்யப்பட்டான். அப்ப இந்த அவன் கொடுத்த ஆசீர்வாதம் என்னாச்சு? ராஜ்யத்தில் 3ஆவதா இருப்பேன்னு சொன்னா இல்லையா? அந்த ராத்திரியில பெல்ஷாத்சார் கொலை செய்யப்பட்டார். இப்ப யார் ராஜ்யபாரத்தை கட்டி கொண்டது? தரியு. பாபிலோன் சாம்ராஜ்யமே முடிஞ்சிருச்சு. பாபிலோன் சாம்ராஜ்யமே முடிஞ்சிருச்சுன்னா தானியேல் 3ஆவதா இருக்க வாய்ப்பே இல்லை. அவ்வளவுதான், ஓவர். இப்ப தானியேல் வேணான்னு சொன்னதும் பெல்ஷாத்சார் கொடுத்ததும் ஒரு பிரயோஜனம் இல்லை. தானியேல் சொன்னது தான் நடந்துச்சு. சில நேரத்தில் ஆசீர்வாதத்தை நம்ம வேணான்னு சொல்லும் போது அவங்க கண்டிப்பா நீங்க வச்சே ஆகணும்பா. ஆண்டவர் சொல்லுவாரு, அது உனக்கு நிலைக்காது, அது அன்னைக்கு ராத்திரியே முடிஞ்சு போச்சு. சில நேரத்தில் ஆசீர்வாதம் என்ன ஆகும் தெரியுமா? நாம நினைப்போம் அவங்க கொடுத்தா நல்லா இருக்கும், இவங்க கொடுத்தா நல்லா இருக்கும். ஆண்டவர் சொல்லுவார், வாங்காதே பாரு. வாங்குறோன்னு வச்சுங்க, நீங்க கண்ணை மூடி கண்ணை திறக்கத்துக்குள்ளே கை விட்டு காணாம போயிடும், இமிடியேட்டா போயிடும். எத்தனை பேர் அப்படி ஆசீர்வாதம் இழந்திருக்கிறாங்க தெரியுமா? செய்யக்கூடாத விஷயத்துல, பண்ணக்கூடாத விஷயத்துல வாங்கிட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வியாதியோ அல்லது ஒரு ஆக்சிடென்ட்டோ ஏதோ ஒன்று நடக்கும். அவங்க வாங்கின மொத்த பணமும் அந்த ஒரு விஷயத்துக்கே மொத்த செலவாகி முடிஞ்சிடும். வந்த மாதிரியும் தெரியாது, போன மாதிரியும் தெரியாது. அவங்க சொல்லுவாங்க, பொத்தல் பையில விழுந்த மாதிரி இருந்துச்சுங்க, இப்பதான் வந்த மாதிரி இருக்கு, அதுக்குள்ளேயே காணும். ஆனால் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் நித்தியமாக இருக்கும். நீங்க பாருங்க, 3ஆவதாக இருப்பேன் பெல்ஷாத்சார் சொன்னாரு, அவரே இல்லை.
அவரே ஆள் இல்லை. இப்ப தானியேல் வேணான்னு சொன்னது சரியா போச்சு. அந்த ராத்திரியில இது நடக்குது. அன்னைக்கு நைட்டே வேலை முடிஞ்சு. இப்ப தானியேல் ஒரு நாள் கூட என்னவா இல்லை, அதனால்தான் வேணான்னா. எப்பவுமே இந்த மாதிரி ஆசீர்வாதங்கள் இமிடியேட்டாக போயிடும், கொஞ்ச நாள்ல காணாம போயிடும். கர்த்தர் நம்மளை வேணான்னு சொல்றதுக்கு அதுதான் ரீசன். நீ அதை வச்சுக்காத, வேணாம் அப்படின்னா வேணாம், அவ்வளோதான். ஏன் ஆண்டவர்கிட்ட கேட்காதீங்க. ஏன்னா அதோடைய ஆயுட்காலமே கொஞ்சமாக தான் இருக்கும். அது நம்மளை விட்டு போவது ரொம்ப சீக்கிரத்தில் இருக்கும். அதனால தான் கர்த்தர் அதை வேணான்னு சொல்றார். அல்லேலூயா. தேசத்தில் மூன்றாவதாக இருப்பேன் என்று பெல்ஷாத்சார் சொன்னார். பெல்ஷாத்சாரும் இல்லை, தானியேலும் மூணாவதாக இல்லை. ஆனால் தானியேலை கர்த்தர் ஆசீர்வதிச்சார். 6ஆம் அதிகாரம் கடைசி வசனம் வாசிங்க பார்ப்போம். தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. பெல்ஷாத்சார் தான் வேணான்ட்டார். ஆனா தரியு காலத்துல அவர் எப்படி இருக்கிறாரு? ஜெயமா தான் இருந்தாரு. அடுத்து ராஜ்யபாரம் கட்டினவன் யாரு? பெல்ஷாத்சாரோட ராஜ்யபாரம் கட்டினவன் யாரு? தரியு கட்டினா. இப்ப இவர் பெல்ஷாத்சார்ட்ட சொன்னாரு, உன்னுடைய ஆசீர்வாதம் உங்ககிட்டயே இருக்கட்டும், வேற எவன்கிட்ட அது கூட. ஏன் உனக்கே ஆசீர்வாதம் இருக்காதா? நீ என்னமோ எனக்கு கொடுக்குற மாதிரி சொல்ற. பல நேரங்களில் ஊழியக்காரங்களை உதவி செய்யும் போது நான் பார்ப்பேன், அந்த உதவி செய்யற விதத்தை பார்ப்பேன். சிலர் சொல்லுவாங்க, அவங்க உதவி செய்துதான் நாம ஆசீர்வாதமா இருக்கிற மாதிரி அவங்க நினைச்சுப்பாங்க. அதனாலதான் அவன் சொன்னான், அந்த ஐயோ பாவம் நீ எனக்கு கொடுக்கறதுலாம் எனக்கு தேவையில்லை, தூக்கி போட்டு போயிருன்ட்டா. பல நேரத்துல நம்மளை பார்த்து கொடுக்கும் போதே தெரியும், ஒருவேளை நாளைக்கு அவனே நம்மை ஆசீர்வதிக்கிற அளவுக்கு உயர்த்துவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒரு நாள் தாவீதுக்கு அவங்க வீட்டார் சோறு போட்டாங்க. ஒரு நாள் வந்தது, தாவீது அவர்கள் வீட்டாருக்கு சோறு போற அளவுக்கு உயர்ந்துட்டான். ஒரு நாள் யோசேப்புக்கு அவங்க அப்பா அம்மா எல்லாம் சோறு போட்டிருப்பாங்க. ஒரு நாள் வந்தது, யோசேப்பு எகிப்து முழுக்க சோறு போடுற அளவுக்கு வந்துட்டான். கர்த்தர் எப்ப எவனை உயர்த்துவார்னு தெரியாது. ஒரு குறை உள்ளவனை பார்க்கும் பொழுது நாம் அவருக்கு உதவி செய்கிறோம். அது நம்ம ஆசீர்வாதத்துக்கு. ஐயோ பாவம், சில கொடுக்கும் போதே பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த பாவப்பட்டு ரொம்ப கஷ்டம். அதாவது அவங்க பார்வையில அது தெரியும். ஆண்டவர் பாப்பாரு, வேணான்னு சொல்லிடுறான் பாரு. ஏன் அவன் கொடுக்கறது எவ்வளவு நாளைக்கு நிற்கும்? கொடுக்குற அரிசி எவ்வளவு நாளைக்கு நிற்கும்? கொடுக்கக்கூடிய காசு எவ்வளவு நாளைக்கு நிற்கும்? அவன் வாங்கி கொடுக்குற பேகும் அவன் வாங்கி கொடுக்கறதான ட்ரெஸ்ஸும் எவ்வளோ நாளைக்கு நிற்கும்? எல்லாம் அன்னைக்கு ராத்திரியோடு முடிஞ்சு போயிடும், கதை முடிஞ்சு. ஆனால் தரிவின் ராஜபார காலம் ஒன்று வரும். கர்த்தர் நிரந்தரமாய் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் தானியேல் தூக்கி போட்டு போனான், போட தேவையில்லைன்ட்டான். நமக்கு அந்த வைராக்கியம் வேணும். ஒரு காரியத்தை கொடுக்கும் பொழுது அவர்கள் கனப்படுத்தி கொடுக்கிறார்களா? அந்த கனப்படுத்தி கொடுக்கறத அக்செப்ட் பண்ணிக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் தேவனை கனவீனப்படுத்தி அல்லது நம்முடைய ஊழியத்தை கனவீனப்படுத்தி அல்லது நம்மளை கனவீனப்படுத்தி கொடுக்கக்கூடிய காரியங்கள் நமக்கு தேவை இல்லை. ரெண்டாவதாக, இது மூணாவதாக இருந்தார். இப்ப இன்னொருத்தர் வரார், வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 40 முதல் 43வது வசனம் வரைக்கும் வாசிங்க. நீ என் அரமனைக்கு அதிகாரியாயிருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்கக் கடவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாயிருப்பேன் என்றான். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி, பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். இப்ப 2வது பிளேஸ்க்கு ஒரு ஆசீர்வாதம் வருது. இப்ப பெல்ஷாத்சார் கொடுத்தது 3வது பிளேஸ்க்கான ஆசீர்வாதம். இப்ப யோசேப்புக்கு வந்திருக்கிறது என்னது? 2வது பிளேஸுக்கான ஆசீர்வாதம். இப்ப இந்த ஆசீர்வாதம் உண்மையிலேயே தேவனை கனப்படுத்தி வர ஆசீர்வாதம். தேவன் தான் இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவன் என்ன சொல்றான் பாருங்க, 41:38. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறொருவன் உண்டோ என்றான். அப்ப நல்லா அவன் கனப்படுத்தி தான் கொடுக்கிறான். இவன் கனவீனப்படுத்தல. பார்வோன் முதல்ல என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, கூப்பிட்டு விசாரிக்கிறான், அவங்ககிட்ட சொப்பனத்தை சொல்றான். இவன் ஒரு நேபுகாத்நேச்சார் மாதிரி கனப்படுத்தி தான் கொடுக்கிறான். இப்ப இவனை கூப்பிட்டு சொல்றான், என் 2வது ரதத்தில் நீ இருப்ப. ஃபர்ஸ்ட் ரதம் பார்வோன் போறது, அதுக்கப்புறம் ஒரு ரதம் இருக்குது. அது யார் போறது? நான் போறது. அதாவது ரதம்னா நீங்க சும்மா சாதாரணமா நினைச்சிடாதீங்க. எகிப்தின் ரதம் தான் எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு ஒரு அடையாளம்.
ஆசீர்வாதத்தினுடைய அடையாளமா இருந்துச்சு. ஆண்டவர் திருப்பி திருப்பி சொல்வாரு, எகிப்தின் ரதங்களை நீ நம்புவாயோ அப்படிம்பார். ஏன்னா உலக பிரகாரமாயும் சொன்னா எகிப்து ரதத்தை பத்தி என்ன சொல்லுவாங்கன்னா 8 ஸ்போக்ஸ் இருக்குமா. இந்த கம்பிகள் மாதிரி நம்ம சொல்றோம்ல 8 ஸ்போக்ஸ், இப்பெல்லாம் சொல்றாங்கல்ல அலாய் வீல்ஸ் எல்லாம் சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி அந்த காலத்துல 8 ஸ்போக்ஸ் வச்சு இருக்குமா. அந்த ரதம் வந்து அவ்வளவு ஸ்ட்ராங். நமக்கு இன்னைக்கு இருக்கிற BMW, பென்ஸ், ரோல்ஸ் ராய்ஸ் இது எல்லாத்த விட மேலானது அன்னைக்கு. ஆனா எகிப்தின் ரதம் எவ்வளவு மேன்மையா இருந்திருக்கு பாருங்க. அந்த ரதத்துல 2வது ரதம் இவனுக்கு, ஃபர்ஸ்ட் பார்வோனுக்கு, 2வது இவனுக்கு. அப்படின்னா இவனுக்கு உயர்வு எப்பேற்பட்ட உயர்வு எங்க இருந்து வந்துருச்சு? சிறைச்சாலையிலிருந்து நேரா மேல வருது. இந்த உயர்வை கர்த்தர் கொடுக்கிறார், பார்வோன் கொடுக்கல. ஏன்னா பார்வோன் சொன்னதான அந்த சொப்பனத்துக்கான விளக்கத்தை யோசேப்புக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். இப்போ அந்த விளக்கம் கிடைச்ச உடனே பார்வோன் சொல்றாரு, நீ 2வது ரதத்துல இருப்ப, சிங்காசனத்துல மட்டும்தான் நான் பெரிய ஆளா இருப்பேன், அதுக்கப்புறம் எல்லாம் உனக்கு கீழே தான் இருக்கும், எகிப்தின் முழுமைக்கும் அதிகாரி ஆக்கினான். அப்படின்னா இது முழுக்க முழுக்க கர்த்தரால் வந்தது தான், எல்லாம் உண்மைதான். சில நேரத்தில் ஆசீர்வாதம் இப்ப நம்ம சொன்னோமே பெல்சாச்சார் மாதிரி ஆட்கள் வழியா வராம தேவனாலேயே வரும். பூமியில தேவன் பூமியில ஆசீர்வதிக்காத தேவனே கிடையாது. உயர்வான இடத்தில் உட்கார வைக்க கர்த்தர் விரும்புகிறார். உயர்ந்த ஸ்தலங்களில் நம்மளை கொண்டு போய் தேவன் என்ன செய்கிறாரா? உட்கார வைக்கிறார்னு வசனம் சொல்லுது. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இன்னைக்கு எத்தனையோ பெரிய மனுஷர்களை கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். நான் எப்பவும் சொல்வேன், இந்த நம்ம பாஷையில சொல்லணும்னு சொன்னா, இந்த ரோட்ல இருக்கிறவங்க சாதாரணமா இருக்கிறவங்களுக்குலாம் நம்ம சுவிசேஷம் சொல்லிட முடியும். நம்ம போய் ட்ராக்ஸ் கொடுத்துடலாம், நம்ம என்ன செஞ்சிடலாம் சொல்லிட முடியும். ஆனா ஒரு IAS ஆபீசருக்கு போய் நீங்க சுவிசேஷம் சொல்லணும்னு வச்சுக்கோங்க, உங்களை உள்ள விட மாட்டாங்க இல்லையா? ஒரு மிகப்பெரியதான ஆட்களுக்கு நீங்க போய் சொல்லணும், IPS அதை விட மேலான ஒரு இதுல இருக்காங்க, சொல்லணும். பட் அவங்க கிட்ட சொல்லணும், ஒருத்தர் சுவிசேஷம் சொல்லணும்னா யார் வேணும் தெரியுமா? அவங்க இடத்துல போய் உட்கார்ற ஒரு ஆள் ஒருத்தர் வேணும். தேவன் நினைச்சா யார் மூலியமான சொல்லலாம், ஆனா நான் உலக பிரகாரமா சொல்றேன், அந்த இடத்துல உட்கார்ற ஒரு ஆள் ஒருத்தர் வேணும். அப்ப அந்த இடத்துக்கும் கர்த்தர் யாரை என்ன பண்றாரு? ரெடி பண்றாரு. அங்க இருக்கிற ஒரு IAS ஆபீசருக்கோ ஒரு IPS ஆபீசருக்கோ அல்லது ஒரு மேலான இடத்துல இருக்கிறவங்களுக்கோ போகணும்னா சாதாரணமான ஒரு ஆள் போய் என்ன பண்ணிட முடியாது. ஒரு பெரிய பிசினஸ் மேன் இருக்காரு, இந்தியாவிலே பெரிய ஆளுன்னு வச்சுக்கோங்களேன், அவர் கூட போய் ரோட்ல இருக்கிறவர் போய் நம்ம போய் நானே போய் டாக்ஸ் கொடுத்தாரு வாங்க மாட்டார், யார் கொடுத்தாலும் வாங்க மாட்டார். ஆனால் அவரை மாதிரி ஒரு பெரிய பிசினஸ் மேன் ரட்சிக்கப்பட்டவர் போய் அவரை பார்க்கும்போது, ஆனால் இயேசு பத்தி அவர்கிட்ட சொல்வதற்கு அவருக்கு நிறைய ஈஸியான வாய்ப்பு இருக்கிறது. அப்போ உயர்வான ஸ்தலத்திலையும் கர்த்தர் யார் தான் உட்கார வைக்கிறது? கர்த்தர் தான் உட்கார வைக்கிறார். அவர் தான் உயர்த்துகிறார். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்ப 2வது இடம், 3வது இடம் யார் கொடுக்கிறது? பிசாசு கொடுக்குது, அல்லது சில நேரத்தில் மனுஷங்க வழியா வருது. அதை வேணான்னு சொல்றதுக்கு நமக்கு தைரியம் இருக்கணும், வேணான்னு சொல்லணும், உதறி தள்ளி விட்டு ஓடணும். ஆனா இது 2வது இடம், இது கர்த்தரால் கொடுக்கிறது. ஆனா இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு யோசேப்பு ஒரு வார்த்தை ஒன்று சொல்றாரு பாருங்க, வாசிங்க. எபிரேயர் 11:22 வாசிங்கள். விசுவாசத்தினாலே யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுவார்கள் என்பதை பற்றி தன் அந்திய காலத்தில் பேசி தன் எலும்புகளை குறித்து கட்டளை கொடுத்தான். தன் எலும்புகளை குறித்து கட்டளை கொடுத்தான். அதாவது இவன் யாருன்னு கேட்டீங்கன்னா, எகிப்துல 2வது பிளேஸ், ராஜாவுக்கு அடுத்த இடம். இவன் மரிச்சானா என்ன நடக்கும் தெரியுமா? நீங்க வாசிச்சு பாருங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரத்துல இவன் மரித்த போது என்ன நடந்திருக்குது பாருங்க. 26வது வசனம் வாசிங்க. யோசேப்பு 110 வயதுள்ளவனாய் மரித்தான். அவனுக்கு சுகந்த வர்க்கமிட்டு எகிப்து தேசத்தில் அவனை ஒரு பெட்டியிலே வைத்தார்கள். பிரமிட் இருக்கு இல்லைங்களா? எகிப்துல பிரமிட்னா பெரிய விஷயமா இல்லையா? பெரிய விஷயம் தானே. ஒரு அந்நிய ராஜாவுக்கு எகிப்துல பிரமிட் கட்டுவாங்களா? கட்டுறான் பாருங்க. பிரமிடை கொண்டு வைக்கிறான் பாருங்க. எபிரேயர் 11:22 சொல்லுது, அவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தன் எலும்புகளை குறித்து ஒரு கட்டளை கொடுத்தான். என்ன கட்டளை கொடுத்தான்? தேவன் உங்களை சந்திக்கும் போது என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போவீர்களாக என்றும் சொல்லி யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் ஆணையிடுவித்துக் கொண்டான். அதாவது உத்தரவு வாங்கிக்கிறான். அவனை என்ன சொல்றனா, ஸ்ட்ராங்கா எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடு, நீ இந்த ஊரை விட்டு போவே ஒரு நாள் கண்டிப்பா. 400 வருஷம் சொல்லி யார்கிட்ட சொல்லிட்டாரு? ஆபிரகாம்கிட்ட சொல்லிட்டாரு. ஆனா யோசேப்பு காலம் வந்து 400 வருஷம் இல்ல, மிஞ்சி போச்சுன்னா ஒரு 100-120 காசு தான் ஆயிருக்கும். இன்னும் 300 வருஷம் இருக்குது. யோசேப்பு சொன்னா ஒரு நாள் கண்டிப்பா கர்த்தர் உங்களை சந்திப்பார். சந்திக்கும் போது இந்த தேசத்திலிருந்து என் எலும்புகளை எடுத்துட்டு நீங்க போயிடணும் அப்படிங்கிற. ஏயா
எகிப்துல பிரமிட்ல இருக்கிறையா நீ? எந்த கிசா பிரமிடா அல்லது அந்த பிரமிடா நம்ம சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு இந்த அடக்கம் பண்ற இடம் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இஸ்ரவேலுக்கு போனீங்கன்னா இது அவரை அடக்கம் பண்ண இடம், இது இவரை அடக்கம் பண்ண இடம், இது இயேசுவோடைய காலியான கல்லறை. இப்படி அந்த அடக்கம் பண்ற இடத்தை பத்தி நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்ல. அந்த காலத்துல எகிப்துல ராஜாவுடைய கல்லறைகள்ல யாரை வைக்கிறாங்க? யோசேப்பை வைக்கிறாங்க. அவன் சொல்றான், இந்த பாரு ஒரு நாள் வரும் இந்த இடத்துல என்ன தூக்கிட்டு போயிருங்கன்ட்டான். என்ன பிரைமேடை விட்டு தூக்க சொல்ற? பிரைமேடுக்குள்ள என்ன வச்சிடாத. ஏன்? இது ராஜாவாக நான் இருப்பதுக்கு எனக்கு கிடைக்கிறதுக்கான மேன்மை. ஆனால் எனக்கு தெரியும் இந்த தேசத்தில் இருக்கிற எந்த எலும்புகளோடும் என் எலும்பு இருக்கக்கூடாது, என் எலும்பு கூட இங்க இருக்கக்கூடாது. ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு ஆவிக்குரிய சத்தியம் இருக்கு. அதாவது அவன் எலும்புகளை குறித்து அந்த எபிரேயர் 11:22 திருப்பி வாசிங்க. எபிரேயர் 11:22. விசுவாசத்தினாலே யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுவார்கள் என்பதை பற்றி தன் அந்திய காலத்தில் பேசி தன் எலும்புகளை குறித்து கட்டளை கொடுத்தான். அந்த எலும்புகளை குறித்த ஒரு வெளிப்பாடு அவனுக்கு இருந்துச்சுல. ஏன் யோசேப்போடைய எதையுமே சொல்லாம, யோசேப்போட காரியங்கள்ல எதையுமே சொல்லாம அவன் எலும்புகளை பத்தி சொன்னதை மட்டும் அந்த இடத்துல போட்டிருக்கு. புரியுதா உங்களுக்கு? ஒருவேளை விசுவாசத்தின் அடிப்படைன்னு கூட வச்சுக்கிட்டீங்கன்னா, விசுவாசத்துல யோசேப்பு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு சொப்பனத்தை கண்டு சொல்றான், நீங்க எல்லாம் என்ன செய்வீங்க? பணிஞ்சு கொள்ளுவீங்கன்னு சொல்றான். அதன் அடிப்படையில் தான் யோசேப்பு எகிப்து கொண்டு போகப்பட்ட கூட அமைதியா இருக்கிறான். அந்த விசுவாசம் தான் அவனை காப்பாத்துது. ஆனா அவனுக்குள்ள இந்த விசுவாசத்துல எல்லாத்த விட எது மேன்மையா சொல்லப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எலும்புகளை குறித்து கட்டளை கொடுக்கிறது. ஏன் தெரியுமா? யோசேப்பு பல வகைகளில் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புமையாக இருப்பான். ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல அது நிறைய இருக்கு, 20-27 மேல இருக்கு அவனுடைய ஒப்புமைகள். ரெண்டுத்து மட்டும் எடுத்தீங்கன்னா, அதாவது சித்திரலாயடை செய்யறதுல இருந்து 20 வெள்ளிக்காசுக்கு விற்கிறதுல இருந்து சகோதரர்களை அடிக்கிறதுல இருந்து இதெல்லாம் இயேசுக்கும் நடக்கும். சகோதரர்களை அடிப்பாங்க ஃபர்ஸ்ட், அப்புறம் 30 வெள்ளிக்காசுக்கு விற்பாங்க, அப்புறம் ரோமர்கள் புறஜாதியார் கையில் கொடுப்பாங்க, அப்புறம் கொண்டு போய் ஜெயிலில் இருக்கும்போது 2 பேர் இருப்பாங்க யோசேப்பு எழுப்பிட. இப்போ இயேசு கூட பார்த்தீங்கன்னா 2 பேர் சிலுவையில் இருப்பாங்க. அந்த ஜெயிலில் ஒருத்தன் செத்துருவான், ஒருத்தன் உயர்த்தப்படுவான். இயேசு கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒருத்தன் பரதீசுக்கு போயிடுவான், ஒருத்தன் கைவிடப்படுவான். இப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் இருக்கும் இயேசுக்கும் யோசேப்புக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பார்வோனுக்கு அடுத்த இடத்துல யார் உட்காந்துருப்பா? யோசேப்பு உட்காந்துருப்பான் ஜெயிலேருந்து நேரா. இயேசு பார்த்தீங்கன்னா கல்லறையிலேருந்து நேராக மேலே போய் பிதாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உட்காருவார். ஏன்னா பிதா சொல்வார், என்னோட வலது பாரசத்தில் உட்காரும். இப்போ யோசேப்புக்கு முத்திரை போடுவாங்க, இயேசு கிறிஸ்துவுக்கு பரிசுத்த ஆவியின் முத்திரையை கொடுப்பாங்க. எல்லாமே இருக்கும், 2 பேருக்கும் அப்படியே முழு ஒத்துமை இருக்கும். இந்த வெளிப்பாட்டில் தான் யோசேப்பு ஒன்று சொல்லுவான். என்ன சொல்லுவானா, இப்போ நான் இங்கிருந்து மறிச்சு என் எலும்புகள் இங்கே இருக்க போது, இந்த எலும்பை ஒரு நாள் நீங்கள் கானானுக்கு போகும்போது எடுத்துக்கிட்டு போயிருங்கம்பா. ஒரு அர்த்தம் என்ன தெரியுமா? எலும்பு என்பது மணவாட்டி சபைக்கான அடையாளம். எலும்பு என்பது சபைக்கான அடையாளம். ஒரு நாள் நீங்கள் புறப்பட்டு பரலோகத்திற்கு வரும்பொழுது இந்த பூமியிலிருந்து என் சபையும் உங்களோடு கூட வரும் என்று அர்த்தம். இஸ்ரவேலர்கள் தேவனை சந்திக்கிற காலத்தில் சபையும் தேவனை சந்திக்க வரும். 2 பேரும் வருவாங்க. அதுல எலும்புகளை குறித்து அவன் கட்டளையிட்டான். எலும்பு என்ன? பிதா யோசேப்புடைய எலும்பு இயேசு கிறிஸ்துவோடைய மணவாட்டி சபைக்கான அடையாளம். அதை எடுத்துக்கிட்டு வாங்கன்னு கட்டளை கொடுத்தாங்க. அதுதான் யோசேப்புக்கான, அது ஒரு ஆவிக்குரிய அர்த்தம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நல்லா கவனிச்சு பாருங்க, அவனுக்கு தெரியுது இந்த தேசத்தில் நான் 2வதாக இருக்கிறேன். ஆனால் 2வதாக இருக்கிற இந்த தேசத்தில் என் எலும்பு கூட இருக்கக்கூடாது. அந்த எண்ணம் தான் உங்களுக்கும் எனக்கும் இந்த பூமியில் இருக்கணும். கர்த்தர் தான் இந்த பூமியில் என்ன உயர்த்துறார், கர்த்தர் தான் என்ன ஆசீர்வதிக்கிறார், அவர் தான் வீடு கொடுக்கிறார், அவர் தான் காரு கொடுக்கிறார், எல்லாம் கொடுக்கிறாரு. ஆனால் ஒரு நாள் வரும், நான் இங்கிருந்து புறப்பட்டு அங்கே போவேன். அங்கே போகும்போது எனக்கு இந்த பூமியில் எதுவுமே இருக்காது. தேவன் கொடுத்த எந்த ஆசீர்வாதம் இந்த பூமியில் எனக்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. இந்த எண்ணம் எனக்கு இருக்கணும். நான் என்னதான் இங்க 2வதாக இருந்தாலும், என்னதான் என்ன தேவன் உயர்த்தினாலும், ஒண்ணு மட்டும் நிச்சயம், ஒரு நாள் நான் இந்த இடத்தை விட்டு நான் புறப்பட போவேன். அப்பொழுது எனக்குரியவைகளும் இங்கிருந்து புறப்பட்டு மேலே போகும். நாம் அந்த ஆசீர்வாதத்தை அப்படித்தான் கையாள வேண்டும். இன்னைக்கு நாம ஆண்டவர் தான் ஆசீர்வதிக்கிறார், எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ மத்தேயு 19 ஒரு ஐஸ்வர்யவான் வந்து இயேசுவை பார்க்குறானா, வாலிபன் வந்து பார்க்கும்போது அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாக இருந்தபடியினால துக்கத்தோடு கூட திரும்பி போனான் அப்படின்னு வசனம் சொல்லுது. இப்போ அந்த வாலிபன் இருக்கிறானே, இந்த வாலிபனுடைய ஆசீர்வாதம் யாரால் வந்ததுன்னு நினைக்கிறீங்க? யாரால் வந்தது? ஆண்டவரால தான் வந்துச்சு. ஏன் வந்துச்சுன்னு கேட்டா, அவன் சொல்றான், நான் நியாயப்பிரமாணத்தை சிறுவயது முதல் கொண்டு கை கொள்ளுகிறேன். He is perfect in law.
அப்படின்னா இவன் அநியாயமா சம்பாரிச்சவனே இல்ல, கிடையாது, அநியாயமா சம்பாதிக்கல அவன். இப்ப கர்த்தர் அதனாலதான் அவனை பார்த்து மனதுருகி அப்படின்னு சொல்லுது. அந்த வார்த்தை சொல்றார் ஆண்டவர், அவன் மேல் மனதுருகி அல்லது அன்பு கூர்ந்து அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ கை கொள்ள வேண்டிய இன்னொரு காரியமும் இருக்கிறது. இப்போ பூமியில எனக்கு வரக்கூடிய ஆசீர்வாதம், மேன்மைகள், உயர்வுகள் எல்லாமே கர்த்தர் கொடுக்கிறது தான், எந்த மாற்று கருத்தும் இல்லை. பெல்ஷாத்சார் கொடுத்தது இல்லை. இப்ப நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்துட்டேன், எல்லா ஆசீர்வாதமும் கர்த்தர் தான் எனக்கு கொடுக்கிறார், எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இந்த ஆசீர்வாதத்துல 2வது இடத்துல கூட நான் உட்கார்ந்துருப்பேன், முத்திரை மோதிரம் இருக்கும், எல்லாரும் எனக்கு கீழ்ப்படிஞ்சிருப்பாங்க, உயர்வான இடத்துல கர்த்தர் என்ன உட்கார வச்சிருப்பாரு, என் குடும்பத்திலே நான் தான் நல்லா இருக்கிறேன் சொல்லுவாங்க, எங்க குடும்பத்திலே நான் தான் நல்ல போஸ்டிங்ல இருக்கேன் சொல்லுவாங்க, என் குடும்பத்துல கர்த்தர் என்ன எல்லாரை விட மேல வச்சிருக்கிறார். ஓகே, எல்லாம் உண்மை. ஆனால் இதை ஒரு எலும்பு, உலர்ந்து போன எலும்பு கூட இந்த பூமியில இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் விட்டுட்டு நான் பரலோகத்துக்கு போவேங்கிற எண்ணம் இருக்கா? விட முடியுமா? இன்னைக்கு முடியாது. அந்த வாலிபனால முடியல பாருங்க. அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாக இருந்தால், கர்த்தர் கொடுத்ததுதான், ஆனால் கர்த்தர் கொடுத்ததை கர்த்தருக்காக விட முடியுமா? யோபுவுக்கும் நமக்கும் அதான் வித்தியாசம். அவன் தெளிவா சொல்றான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனுக்கு தெரியும் கர்த்தருக்கு கொடுக்கவும் தெரியும், கர்த்தருக்கு எடுக்கவும் தெரியும், எடுத்ததை திருப்பி 2 மடங்கா திருப்பி கொடுக்கவும் தெரியும். ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆனால் கொடுக்கும் போது வாங்கிக் கொள்ளுகிற நாம் திருப்பி எடுக்கும் போது சந்தோஷமாக இருக்கிறோமா? அதை நாம் அவனே சொல்லிட்டான், முன்னாடியே சொல்லிட்டான். யோசேப்பு 2வது இடத்துல இருக்கிற பிரமிட்ல இருக்குது. அவன் சொல்றாங்க, ஒரு பெட்டியில் வைத்தார்கள், பிரமிட்ல இருக்குது, சூப்பரா வச்சிருக்கிறாங்க, சுகந்த வர்க்கம் விட்டாங்க. இது எப்படி எத்தனை வருஷம் ஆனாலும் கெட்டு போகுது பாடி, அப்படி ஒரு மேன்மை. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, இந்த மேன்மையை பார்க்காதீங்க, இந்த பிரமிட்டை பார்க்காதீங்க, அது உள்ள இருக்கிறதான சுகந்த வர்க்கத்தை பார்க்காதீங்க. என்னைக்கு கர்த்தர் உங்களை என்ன இங்கிருந்து கூட்டு போறாரோ அன்னைக்கு இந்த எலும்பெல்லாம் தூக்கிட்டு போயிடணும். அந்த ஒரு எண்ணம் வரணும். இன்னைக்கு நாம எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம்? நாம பரலோகத்துக்கு போனாலும் இங்க கல்றைக்கு இடம் வாங்கி வச்சுட்டு தான் போறோம். கல்றையில் இருக்கிறது ஒரு மேன்மை, இங்க இருக்கணும் அங்க இருக்கணும். நாம போனாலும் நம்ம கல்றை இங்க இருக்கணும் அப்படிலாம் நினைக்கிறோம்ல. ஆனா ஆண்டவர் அதெல்லாம் நினைக்கல. யோசேப்பு சொல்றாரு, நான் போனாலும் சரி எலும்பு கூட இங்க வச்சிடாதீங்க, கல்றைய உடைங்க, நொறுக்குங்க, என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க, ஆனா எதுவுமே இங்க வைக்காதீங்க. என்னுடையது எல்லாமே கானான் தேசத்துக்குள் தான் இருக்க வேண்டும். என் உலர்ந்த எலும்பு கூட எங்க இருக்கணும்? கானால் தான் இருக்கணும். அப்ப 2வது இடமும் நிரந்தரமானது அல்ல. முதல் இடம் பெல்ஷாத்சார் கொடுத்தது, அதை வேணான்ட்டான் தானியேல். 2வது இடம் பார்வோன் கொடுத்தது, 2வது ரதத்தில் ஏறுவேன்னா அது கர்த்தரால் அனுமதிக்கப்பட்டது, கர்த்தர் தான் கொடுத்தாரு. ஆனா தெளிவா சொல்லிட்டான் யோசேப்பு, இங்க வச்சிடாதீங்க, வேண்டாம், இதையும் விட வேண்டும். அப்ப எதுல தாங்க எங்களை கொண்டு போய் வைப்பீங்க? எதுதான் மேன்மை அப்படின்னா வாசிங்க, முடிக்கலாம், வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனம் வாசி. இங்க நல்ல கவனிங்க, வசனம் சொல்லுது, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை நான் ஜெயம் கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்தில் உட்கார்ந்தது போல என்னோடு கூட சிங்காசனத்தில் உட்கார வைத்துக் கொள்வேன். இது 2nd பிளேஸும் இல்லை, 3rd பிளேஸும் இல்லை, 1st பிளேஸ். அவரோடு கூட உட்கார வைத்துக் கொள்ளுகிறார். இதுதான் நிரந்தரமான இடம். இப்போ பெல்ஷாத்சார் கொடுத்த இடம் போயிருச்சு, அன்னைக்கு ராத்திரியே போயிருச்சு. யோசேப்புக்கு கொடுத்த இடம் 300 வருஷம் கழிச்சு போச்சு, 300-400 வருஷம் கழிச்சு போயிடுச்சு. ஆனா இப்ப இயேசு கொடுக்க போற இடம் இருக்குது இல்ல, அது நித்தியமாய் அவரோடு கூட இருக்க போகிறது. அந்த இடத்துக்கு தான் கர்த்தர் உங்களை என்னையும் கூப்பிட்டுருக்கிறாரு. அதுதான் நித்திய ஆசீர்வாதம். We are not called for 3rd place, we are not called for 2nd place, we are called for the 1st place. தேவனோடு கூட உட்காருகிற சிங்காசனம். நான் 3வது சிங்காசனம் எனக்கு தேவையில்லை, 2வது சிங்காசனமும் எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவை என் தேவனோடு கூட உட்கார்ற சிங்காசனம். அந்த விஷயத்துல தான் நான் அடிக்கடி எஸ்தரை பார்ப்பேன். அந்த எஸ்தருடைய குணாதிசயம், எல்லா பெண்களும் என்ன பண்ணாங்களாம், ராஜாவை பார்க்க போவதற்கு என்ன வேணுமோ அதை ஏகாவிடம் கேட்டு பெற்றுக்கொண்டார்கள் இருக்கு. அப்படிதான் இருக்கு, வசனத்தில் இருக்கு. எல்லா பெண்களும் வாங்கிப்பாங்களாம். ஆனால் எஸ்தரோ வென்றால் ஏகா தனக்கு என்ன கொடுத்தானோ அதை தவிர வேற ஒன்றையும் அவள் கேட்கவில்லை அப்படின்னு இருக்கும். ஏன் எஸ்தர் நீ எதுவுமே கேட்க மாட்ற? பாரு, அந்த அம்மாலாம் பாரு, நல்ல கோல்டு செயின் கேட்டிருக்குது, இந்த அம்மா பாரு நல்ல ஒட்டியானம் கேட்டிருக்குது, அவர் பாரு நல்ல வீடு கேட்டிருக்கிறாரு, இவர் பாரு ஹெலிகாப்டர் கேட்டிருக்கிறாரு, அவர் பாரு நல்ல ஏக்கர்ல வாழைத்தோட்டம் கேட்டிருக்கிறாரு, இவர் பாரு அங்க அதை கேட்டிருக்காரு, இதை கேட்டிருக்காரு. நீ ஏன் எஸ்தர் ஒண்ணுமே கேட்க மாட்ற? நீ ஏன் ஊழியக்காரனை ஒன்றுமே ஆண்டவர்கிட்ட கேட்க மாட்ற? அவன் சொல்லுவான்,
நீங்கள் கேட்கறதெல்லாம் 3வது இடம், நீங்க கேட்கறதெல்லாம் 2வது இடம். நான் எதிர்பார்த்திருக்கிற இடமே வேற. இவர் ராஜா கூப்பிட்டு சொல்வாரு, எஸ்தர் உனக்கு என்ன வேணும்? தேசத்தில் பாதி கேட்டாலும் தருவா அப்படின்னு. எஸ்தர் சொல்வா, அதெல்லாம் வேணாம், விட்டுருங்க. ஏன்? நீ மொத்தம் 127 நாடு அரசாள்ற, பாதி கொடுத்தா எவ்வளவு கொடுத்துருவ? பாதினா எவ்வளவு? 63 இடம் கொடுப்பீங்க இல்ல? 63 நாடு. எஸ்தர் சொல்வா, அதெல்லாம் வேணாம்பா. என்னடா 63 நாட்டை வேணாங்கிற? ஏன் எஸ்தர்? ஒரு நாள் வரும் 127 நாட்டுக்கும் நான் ராஜகுமார்த்தியா உட்கார்ந்துருப்பேன். நீ என்ன என்கிட்ட பாதியை கொடுத்து அனுப்ப பாக்குற? நான் அதுக்கு அரண்மனைக்குள்ள வந்தேன், நான் அதுக்காக வந்து உட்கார்ந்தேன். இங்க சும்மா இவளுகளை மாதிரி தங்கத்தையும் வெள்ளியும் வாங்கிட்டு போற ஆளா நானு? நான் என்னமோ அந்த பூமியில வீடையும் வாசலையும் வாங்குற ஆளா நானு? நான் எதுக்கு இயேசுகிட்ட வந்தேன்? நான் இயேசுகிட்ட வந்தது எதுக்காக? பூமியில் 3ஆவதாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கவா? பூமியில் 2ஆவதாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கவா? நான் வானத்தில் அவரோடு கூட சிங்காசனத்தில் உட்கார வேண்டியவன். நான் அதற்காக இயேசுவிடத்துல வந்தவன். நான் வேற எதுக்காகவும் இங்க வரல. நான் இங்க வந்தது அவருக்கு வேலை பார்க்கிற காலத்துல ஒரு சம்பளத்தை கொடுப்பாரு, ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு, நான் வாழ்ற வரைக்கும் எனக்கு சோறு கொடுப்பாரு, ட்ரெஸ் கொடுப்பாரு, வேலை முடிஞ்சு. அப்புறம் நான் சிங்காசனத்தில் உட்காருகிறவன். இந்த பூமியில பளிங்கில உட்கார்றது என்னுடைய வேலை கிடையாது. இந்த பூமியில அரண்மனைக்குள்ள உட்காரு. இயேசுநாதர் எந்த அரண்மனையில போய் உட்கார்ந்தாரு? எந்த அரண்மனையில உட்கார்ந்தாரு? ஒருத்தன் கூப்பிட்டான், ஏரோதுன்னு ஒருத்தன், வர சொல்லுங்க. வர முடியாது போய் நரிக்கிட்ட சொல்றான்னு. இப்படி சொல்றீங்க? ஏரோது கூப்பிட்டா, ஏரோது உனக்கு தான் ஏரோது கூப்பிட்டா. ஏன்? ஏரோதோட அரண்மனை சூப்பரா இருக்கும். உங்களுக்கு தெரியுமா ஒரு விஷயம்? 2வது தேவாலயம் இருக்குல்ல, இயேசு வந்தார்ல, அந்த தேவாலயத்தை கடைசியாய் புதுப்பித்து கட்டினது ஏரோது தான். அந்த ஆலயத்துக்கு ஒரு பேர் உண்டு, தி டெம்பிள் ஆஃப் ஏரோட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஏரோதின் ஆலயம்னு பேர் அதுக்கு உண்டு. அப்படி ஏரோதோடைய ஆலயமே அப்படி இருக்கணும். அரண்மனை எப்படி இருக்கும் பாருங்க. ஆலயத்தை சாலமோன் கட்டினாரு, ஆனா அரண்மனையை பெருசா கட்டினாரு. அப்ப ஏரோதோடைய அரண்மனை எப்படி இருக்கும்? அரண்மனைக்குள்ள கூப்பிடுறாங்க, உங்களை அரண்மனை சாப்பாடு, ராஜ சாப்பாடு. இயேசுநாதரோட மைண்ட்ல என்ன இருக்கு தெரியுமா? என்ன ஏரோது பெரிய அரண்மனை கட்டிட்ட? நான் பரலோகத்தையே பார்த்தவன், நான் பரலோகத்தின் தேவன். நீ வச்சிருக்கிற அரண்மனை எவ்வளவு பெருசு இருக்குமா இருக்காதா? இன்னைக்கு அந்த அரண்மனை இல்ல, ஆனா என் பரலோகம் என்னைக்கும் நிற்கும். அதுக்கு நான் ராஜா. இந்த எண்ணம் ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கும் வரணும். இந்த எண்ணம் வரணும். யார் தெரியுமா? நீ கூப்பிட்டோன்னா ஓடி வந்து ஐயா சோதரையா சோதரையான்னு சொல்ற ஆள் நான் கிடையாது. நான் யார் தெரியுமா? சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய சிங்காசனத்துல அவரோடு கூட உட்கார போகிறவன். அதுக்கு தான் அழைச்சிருக்கிறார் ஆண்டவர் என்ன. நீ 3ஆவதா கொடுத்தா உன் வெகுமானம் உங்கட்டியா இருக்கட்டும். ஒருவேளை கர்த்தர் என்னை 2ஆவதா உட்கார வைப்பார். ஒரு நாள் வரும், நான் நினைப்பேன் இது எனக்கு நிரந்தரம் அல்ல, இது கர்த்தர் தான் உட்கார வச்சாரு, ஆனால் ஒரு நாள் இங்கே விட்டு நான் நீங்கி போவேன், இந்த பூமியை விட்டு போவேன். எனக்கு நிரந்தரமான சிங்காசனம் ஒன்று இருக்கிறது, அங்க போய் அவரோடு கூட நித்தியமாய் நான் இருப்பேன். அந்த எண்ணம் நமக்கு வரணும். அந்த தாட் வருதா? இதை நோக்கித்தான் நம்ம ஓடணும். பூமியில ஆசீர்வாதம் இருக்கிறது 2ஆவது. அது எவ்வளவு ஆசீர்வாதம் பூமிக்கு வந்தாலும் 2ஆவது தான். ஆனா உங்க மைண்ட்ல ஒண்ணு இருந்துட்டே இருக்கணும், இதை விட்டு என் எலும்பு ஒரு நாள் போகும். இந்த பாவத்தின் உலகத்தை விட்டு பரம கானானுக்குள்ளே. அதனாலதான் பைபிள் தெளிவா சொல்லுது. ஆபிரகாம் பத்தி சொல்லும் போது, அவன் அதை அல்ல அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே நாடினான். கானானுக்குள்ள நான் கல்ற வாங்கிட்டேன், சாராளுக்கு என்ன வைக்கிறதுக்கு நான் கல்ற வாங்கிட்டேன், என் பேர பிள்ளைகளை வைக்கிறதுக்கு கல்ற வாங்கிட்டேன், ஒரு தேசத்தையே கர்த்தர் எனக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. செல்வ சீமான் ஆயிட்டேன், வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள் எல்லாம் எனக்கு இருக்கு. ஆனா ஒண்ணு எனக்கு தெரியும், இது எல்லாமே 2ஆவது தான். எனக்கு 1ஆவது ஒண்ணு இருக்குது, அது பரலோகத்தில் இருக்கு. அதை நோக்கி நான் பிரயாணப்படுவேன். ஆண்டவர் என்னை கொண்டு போய் அங்க உட்கார வைப்பார். அங்க உட்கார்ந்துட்டேனா அந்த சிங்காசனத்தை விட்டு நான் கீழே இறங்கவே மாட்டேன். எஸ்தர் பாருங்க எவ்வளவு அழகா, அவ எதையும் வேணாம் வேணாம் வேணாம்னு சொல்லிக்கிட்டே வந்தாலா. இப்ப வசனம் சொல்லுது, வாசிங்க முடிக்கலாம். எஸ்தரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசி. ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜகிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரீயாக்கினான். நீங்க எல்லாம் வாங்குறவங்க, எங்கிட்ட இருந்து வாங்குறவங்க, நீங்க கேட்டதை நான் கொடுத்துறேன் வச்சுக்கோங்க. ஆனா நான் கொடுத்ததுதான் உங்ககிட்ட இருக்குது. ஆனா நான் ஒண்ணு உங்ககிட்ட இருந்து எடுத்துட்டு போறேன் தெரியுமா? எஸ்தர்னு ஒண்ணு, அது நான் விரும்புகிறது. அவள் வேற எதையும் விரும்ப மாட்டா, என்ன தான் விரும்புவா. அவளை என்னோடு கூட சிங்காசனத்தில் உட்கார வைத்துக் கொண்டேன்.
திராட்சை கிரீடத்தை தலை மேல வச்ச என்ன என்றென்றைக்கும் அவள் என்னோடு கூட இருக்கும். இந்த ஆசீர்வாதத்தை தான் நாம் விரும்புகிறவர்களாக இருக்கணும். இந்த பூமியில நமக்கு ஆசீர்வாதம் தேவை, அது வாழ்வதற்காக மட்டும். அந்த வாழ்வதற்கான ஆசீர்வாதம் முடிஞ்சிருச்சுன்னா நான் 1வது பிளேஸுக்கு போயிடுவேன். 3வது பிளேஸ் எனக்கு வேணாம். 2வது பிளேஸ் இருக்கு, ஆனால் அது நிரந்தரம் இல்லை. 1வது பிளேஸ் ஒன்று இருக்கு, அதுதான் என்னுடையது. அல்லேலூயா. நாம ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாரும் எழுந்திரிக்கலாமா? நாம எல்லாரும் இதுல நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்கன்னு பாருங்க. இப்பொழுது 3வது இடத்துல அவன் சொல்றான், இந்த தேசத்தில் நீ 3வதாக இருப்பாய். இதுக்கு நீங்க ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்களா? இதுக்காக ஓடிக்கிட்டு இருக்கிறீங்களா? இதுக்காக பிரயாசப்பட்டு வாழ்நாள் எல்லாம் எப்படியாவது அந்த இடத்துக்கு வந்துடணும். ஆனா கொடுக்கிறவன் யாருன்னு பத்தி எனக்கு கவலையே இல்லை. எத்தனை பரிசுத்தவான்களுடைய பணம், எத்தனை பரிசுத்தவான்களுடைய பணம் துன்மார்க்கர் கையில போயிடுச்சு தெரியுமா? எத்தனை பேர் கஷ்டப்பட்டு கொடுத்த காணிக்கை துன்மார்க்கர் கைக்கு போயிடுச்சு. அவங்கள நம்பி இடம் வாங்க, அவங்கள நம்பி பொருள் வாங்க, காசை கொடுத்து ஏமாந்து, இது 3வது ஆசீர்வாதத்தை நினைக்கிற கூட்டம் இது. கொடுக்கிறவன் எவனா இருந்தாலும் பரவாயில்ல, பெல்ஷாத்சாரா இருந்தாலும் பரவாயில்ல, கெட்ட வார்த்தை பேசுறவனா இருந்தாலும் பரவாயில்ல, அவங்கிட்ட கொண்டு போய் பணத்தை கொடுத்து புறஜாதியாட்ட இருந்து இடம் வாங்குறது தப்புன்னு நான் சொல்லல. குறுக்கு வழியில அந்த மாதிரி ஆட்கள் கிட்ட இருந்து வர ஆசீர்வாதத்தை தானியேல் சொல்றான், அது உங்ககிட்டயே இருக்கட்டையா, எனக்கு தேவையே கிடையாது. We don't want. 2வது, கர்த்தரே ஒரு உயர்வை கட்டளையிட்டார். பார்வோன் ரதத்துல 2வது இடத்துல போய் உட்கார்ந்துக்கிட்டான். ஓ, என்ன ஒரு ஆசீர்வாதம்! அன்னைக்கு எகிப்து தான் வல்லரசு, அமெரிக்காவுடைய வைஸ் பிரசிடென்ட் அந்த இடத்துக்கு போயிட்டான். எங்க போனாலும் உலகம் முழுக்க அன்னைக்கு அவனுக்கு தான் மரியாதை. பார்வோன் ஸ்தானத்துல வந்திருக்கிறாரு அப்படின்னு முத்திரை மோதிரம் வேற போட்டிருக்கிறாரு, எல்லாம் ஓகே. ஆனா அந்த யோசேப்புடைய மைண்ட்ல ஒன்று ஓடிட்டே இருக்குது, இதெல்லாம் நிஜம்தான், இதெல்லாம் இப்ப இருக்குதா, ஆனா ஒரு நாள் நான் செத்து போவேன், இந்த ரதம் அழிஞ்சு போயிடும், எல்லாம் காணாம போயிடும், அதெல்லாம் நான் இருக்கிற வரைக்கும் தான் அது இருக்கும். ஆனா என்னுடைய எலும்பு கூட இந்த நாட்டில் இருக்கக்கூடாது, ஏன்னா என்னுடையது எல்லாமே பரம கானானுக்குள் இருக்க வேண்டும். கடைசியாக ஆண்டவர் ஒன்று எதிர்பார்க்கிறார், எதுவுமே எனக்கு வேணாம், இங்க நீங்க கொடுக்கறது எனக்கு கொடுங்க ஆண்டவரே, நான் வாழ்றேன். நீங்க குறைவா கொடுக்க மாட்டீங்க. ராஜா கொடுத்தா குறைவா கொடுப்பாரா? குறைவா கொடுக்கவே மாட்டார். நம்ம கையை விட அவர் கை பெருசு தான் எப்பவுமே. அவர் ஆசீர்வதிச்சு அள்ளி போட தொடங்கிட்டாருன்னா நம்மளால தாங்க முடியாது, அந்த அளவுக்கு கொடுப்பார். ஆனா என் மைண்ட் என்ன தெரியுமா, இதெல்லாம் வேணாம் ராஜா, நீங்க தூக்கி 63 நாட்டை என் கையில கொடுத்தாலும் எனக்கு வேணாம் ராஜா, தேசத்தின் பாதியாகிலும் நீ கேள் நான் தரேன்னு சொன்னா எனக்கு வேணாம் ராஜா. அப்புறம் உங்களுக்கு என்னதான் வேணும்? உங்க பக்கத்துல ஒரு இடம் வேணும் ராஜா. ஏன் உங்க பக்கத்துல நான் உட்காந்துட்டேன்னா நீங்க இருக்கிற வரைக்கும் நான் இருப்பேன். நீங்க கொடுக்குற ஆசீர்வாதம் நீங்க இருக்கிற வரைக்கும் இருக்கும். பெல்ஷாத்சார் கொடுக்குற ஆசீர்வாதம் அவன் இருக்கிற வரைக்கும் தான் இருக்கும். அவன் செத்துட்டானா அவன் ஆசீர்வாதமும் செத்து போயிடும். பார்வோன் கொடுக்குற ரதம் பார்வோன் இருக்கிற வரைக்கும் தான் இருக்கும், யோசேப்பு இருக்கிற வரைக்கும் தான் இருக்கும். பார்வோனும் யோசேப்பும் செத்துட்டாங்கன்னா அந்த ரதம் போயிடும். இயேசு கொடுக்குற ஆசீர்வாதம் இயேசு இருக்கிற வரைக்கும் இருக்கும். இயேசுக்கு மரணமே கிடையாது. அவர் நித்தியமாய் வாழுகிற தேவன். அவர் கொடுக்கிற ஆசீர்வாதமும் நித்தியமாய் இருக்கு. நாம எந்த ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி ஓடுறோம், எதை தேடுறோம், எதை வாஞ்சிக்கிறோம், அதுதான் இப்ப முக்கியம். நீ விரும்புகிறது 3வது இடமா, நீ விரும்புகிறது 2வது ரதமா, நீ விரும்புகிறது அவரோடு கூட சிங்காசனத்தில் உட்காருகிற இடமா? அதைத்தான் கர்த்தர் கேட்கிறார். நாம ஜெபிக்க போகிறோம். ஒருவேளை நீங்கள் அந்த முதல் இடத்தை வாஞ்சிக்கிறவர்களாக இருப்பீங்களா? இந்த உலகம் எனக்கு பாத்திரமா இல்லை, அப்படித்தான் அப்போஸ்தலர்கள் வாழ்ந்தாங்க, அப்படிதான் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் வாழ்ந்தாங்க. அப்படி இருக்குமானால் ஒரு கரங்களை தேவனுக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே எனக்கு இது சொந்தம் அல்ல, இந்த பூமி எனக்கு சொந்தம் அல்ல, பூமியில் உள்ளவைகள் எனக்கு நிரந்தரமானது அல்ல, இது ஒரு டெம்பரவரி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆவியானவரே. சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காய் உமக்கு நன்றி. நாங்கள் எப்பொழுதும் உம்மோடு கூட உட்கார்ந்து இருக்கிறவர்களாக, உம்மோடு கூட சிங்காசனத்தில் உட்காருகிறவர்களாக,
இந்த உலகத்தை ஜெயித்தவர்களாக நீர் ஜெயம் பெற்று பிதாவின் சிங்காசனத்தில் உட்கார்ந்தது போல நாங்களும் ஜெயம் பெற்று பிதாவின் சிங்காசனத்தில் உட்கார கர்த்தர் கிருபை பாராட்டுங்கப்பா. மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் 3வது இடத்தை விரும்ப வேண்டாம், அதனால கிடைக்கிற ஆசீர்வாதத்தை விரும்ப வேண்டாம், அதை உதறி தள்ள எங்களுக்கு சொல்லிக் கொடுங்கப்பா. 2வது இடத்துல கிடைக்கிற ஆசீர்வாதத்து மேல எங்க இருதயம் பற்றுதலாயிராதபடி அது இருக்கட்டும். ஆனால் நாங்கள் அதை நேசிக்கலை. அது காலத்தின் கட்டாயம் எங்களுக்கு வந்திருக்கு ஆசீர்வாதம். ஆனால் என் வாஞ்சையெல்லாம், என் எண்ணம் எல்லாம், என் ஏக்கம் எல்லாம் ஆண்டவரே உங்களோடு கூட உட்காருவது தான் ஆண்டவரே, உங்களோடு கூட உட்காருவது தான் ஆண்டவரே. நாங்கள் அப்படி செய்து முடிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டும். நாங்கள் ஒருவேளை வனாந்தரத்தை கடந்து வந்தாலும், கடினமான சூழ்நிலைகளுக்குள் நுழைந்து வந்தாலும், நாங்கள் வருகிற இடம் உங்களுடைய சிங்காசனமாக இருக்கட்டும். கர்த்தரை ஆசீர்வச்சிருங்கப்பா. ஒருவேளை மனுஷர் கண்களுக்கு முன்பாக நாங்கள் பைத்தியங்களாக காணப்படலாம் ஆண்டவரே. ஒரு சிலர் எங்களை பிழைக்க தெரியாதவன் கூட சொல்லலாம் ஆண்டவரே. ஆனால் பரலோகம் எங்களை அப்படி சொல்லவே இல்லை. நீ என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று பரலோகம் சொல்லுது. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.